ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால நம்ம இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் குள்ளெல்லாம் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே மீன் ஆசையை காட்டி விட்டாங்க. மீன் பிடிச்சிட்டு வரேன், போய் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமா மீன் சாப்பிட மாட்டாங்க, அண்ணி வந்திருக்கிறதுனால சரி பிடிச்சிட்டு வரேன், செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு காலையிலேயே ஆசையாக எவ்வளோ மீன் கிடைக்குமோ, என்ன மீன் செய்யலாம், பொரிக்கலாமா, வறுக்கலாமா, அல்லாட்டி குழம்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான்லாம் போட்டு உட்காந்துருந்தோம். கடைசியில் ஒரு பெரிய அப்பா வச்சுட்டாங்க. என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். வீட்டுக்கிட்ட வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த தூண்டிலில் வந்து புழு மாட்டணும், அப்போ தான் மீன் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கலான்னு வீட்டுக்கிட்ட கொத்திட்டு இருந்தப்போ அம்மா மிளகா காட்டில் நிறைய புழு இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி அங்கே போய் கொத்தலாமேன்னு சொல்லி மண்வெட்டிலாம் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். அப்புறம் கொத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டப்பாவில் தான் வந்து புழுவெலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. விடிய காலையிலேயே நாங்கள் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதனாலவோ என்னவோ தெரில, புழுவெலாம் சாப்பிட்றதுக்கு போயிடுச்சு போல். அங்கே ஒன்று கூட இல்லை, கொஞ்சம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி கிடைக்கிற வரைக்கும் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி மாமா வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கை வலிக்குதுன்னு சொல்லி மாமா அண்ணி மாற்றி வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பப்ளு வேறு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தார். அந்த காட்டுக்குள்ளே விட்டு தான் அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி இந்த வரப்பில் கிடைக்கல, அடுத்த வரப்பில் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வரப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. பப்ளு வேகமாக வந்து புழுவை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் சும்மா 1-2 மட்டும் தான் கிடச்சிது. அவ்வளோவா வந்து புழு வந்து இல்லை. சரி தண்ணி பதம் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பின்னால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு பனி இறங்குறது உங்களுக்கே தெரியும். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே தூரத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட போகிறது என்னவோ நாங்கள் தான். அதுக்காக புழு பிடிக்கிறதுக்கு வந்ததும் நாங்கள் தான். ஆளுக்கு முன்னால் வந்து ஆனால் லியோ உட்காந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பப்ளு பையன் வேறு பெண் குயின் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தான் வரப்பில். இந்த சைடு வந்து வெட்ட ஆரம்பிச்சது கொஞ்சம் பெரிய புழுவாக வந்து மாட்டுச்சு. நாங்களும் அதெல்லாம் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தோம். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்னமோ பெரிய கேமராமேன் மாதிரி சூரியனை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசைப்படுவேன். அதை பிடிச்சும் பார்ப்பேன், ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக மஞ்சளாக மட்டும் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி பிடிச்சப்போ எனக்கே ஒரு ஃபீலிங் வந்துச்சு, சூப்பராக இருக்குது, நம்மளா இது பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே சூரியன் மாதிரி தெரியாட்டி கொஞ்சம் நேரம் வச்சிருந்து பார்த்தா சூரியன் மாதிரி தெரிஞ்சுது. யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில காமெடியான விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ப்ராங்க் வீடியோ, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ்லாம் அடுத்து பண்ணலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நம்ம வந்து நிறைய கோவில் வ்ளாக்ஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு சாமிலாம் ரொம்ப பிடிக்கும், பக்தியான விஷயத்தெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் அடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே சட்டியெல்லாம் தூக்கிட்டு மீன் பொறிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மீனை பிடிக்கிறதுக்கு போன ஆள் வந்தாங்க 12 மணிக்கு. ஆனால் ஒன்றுமே எடுத்துகிட்டு வராமல் வந்தாங்க. மீன் கிடைக்கல, சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், செஞ்சு சாப்பிட்லாம் ஆசையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.